என் தங்கமே, இன்று உன் அப்பன் இந்த கருப்பன் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று வந்ததற்கு முழுக்க முழுக்க காரணம், மிகப்பெரிய குழப்பத்தில் தவிக்கும் என் பிள்ளைக்கு இன்று நல்லதொரு விஷயத்தை நான் சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த குழப்பத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான மன நிறைவை கொடுக்க வந்திருக்கிறேன். என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் என் பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியாமல் குழப்பம் வருகிறதோ அந்த விஷயத்தை அப்படியே கிடப்பில் போடுவதை விட சற்று ஆற போடுவது நல்லது. என் குழந்தை, ஒரு முடிவை நாம் எடுத்து முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது. அந்த முடிவு தெளிவான ஒரு முடிவாக, உறுதியான ஒரு முடிவாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் நம்மால் கைவிடப்படாத ஒரு முடிவாக அது இருக்க வேண்டும். ஒரு செயலை செய்ய தொடங்கிவிட்ட பிறகு அதன் பிறகு அந்த செயலை கைவிடுவது நியாயம் கிடையாது. ஒன்று ஆரம்பித்திருக்கவே கூடாது. ஆரம்பித்த பிறகு அந்த செயலை செய்ய யோசிக்க கூடாது. எடுத்த காரியத்தை முடிப்பது தானே இந்த கருப்பனின் பிள்ளைகளினுடைய முக்கியமான செயலாக இருக்கும். நினைத்த காரியத்தை முடித்தால்தானே நீ என் பிள்ளையாக இருக்க முடியும். கருப்பா, ஒருவேளை சந்தர்ப்பவதத்தினால் ஒரு செயலை என்னால் செய்ய முடியாமல் போய்விட்டால் நான் உன் பிள்ளை இல்லையா என்று கேட்கலாம். என் குழந்தையே, எதுவென்றாலும் எனக்கு தெரியும், எதுவென்றாலும் எனக்கு புரியும். என் பிள்ளையினுடைய சூழ்நிலைகளை அறிந்து புரிந்து அதை எல்லாமும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக கொடுக்க எனக்கு தெரியும். அதனால் எதற்குமே என் பிள்ளை நீ பதறாதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்பதனை எப்பொழுது நீ உணர்கிறாயோ அப்பொழுதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு குறையில்லாத வாழ்க்கையாக தெரிய தொடங்கும். இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு குறைகளாக தோன்றுகிறது. ஆனால் நீ வாழ்க்கையை உணரும் பொழுது நிச்சயமாக உனக்கு எல்லாமும் சரியாகவே தெரியும் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் யோசித்து எப்பொழுதும் விழிபிதுங்கி நின்று கொண்டிருப்பதை விட உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுமையாக உணர்ந்தாலே அது போதும். கருப்பன் எதற்காக உன் குழப்பத்தை தீர்க்க வேண்டும்? கருப்பன் எதற்காக உன் வாழ்க்கையில் ஒரு நல்லதை செய்ய நினைக்க வேண்டும் என்று உனக்குள் பல கேள்விகள் எழுந்தாலும் அத்தனை கேள்விக்கும் கருப்பன் தருகின்ற ஒரே பதில், என்னையன்றி யாரால் உனக்கு இதனை தீர்த்து விட முடியும்? என்னையன்றி யாரால் உன் வாழ்க்கையில் உனக்காக முன் வந்து விட முடியும் என்பதுதான். எல்லாமுமாக நான் சொல்லித்தரும் விஷயங்களை முதலில் புரிந்து கொள். ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் ஆரம்பத்தில் அதை உன்னால் தாங்க முடியாததாக தோன்றும். சில காலம் செல்லும் பொழுது சரி பரவாயில்லை போல தோன்றும். சில சமயங்களில் இதை கடந்து விட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் வரும். இறுதியில் இதற்காகவா இத்தனை வருந்தினோம் என்று சொல்லி உன்னுடைய மனதெல்லாமும் லேசாகிவிடும். உனக்கு வேண்டியது என்னவோ கொஞ்சம் பொறுமையும் வலியை தாங்கக்கூடிய மன வலிமையும் தான். அதன் பிறகு இவை எல்லாவற்றையும் நிச்சயமாக நீ கடந்து வந்து விடுவாய். நிச்சயமாக என் பிள்ளை, நீ எல்லா விஷயங்களையும் சரியாக தாண்டி வந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எதையுமே நாம் உருவாக்கும் இது போன்ற விஷயங்களை நீ புரிந்து கொண்டால், இது போன்ற நேரங்களை நீ தெரிந்து கொண்டால் ஒன்றை உணர்ந்து கொள். கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம். அதனால் எதையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்பட தேவையில்லை. நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டமாடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் ஆட்டத்தில் எல்லாமுமே மாறிவிடும். அதனால் என் குழந்தையே, நீ எதற்கும் கவலையின்றி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்தி படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற பழகிவிடு. நிச்சயமாக உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்தியவர்களைத்தான்
நீ எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அவர்கள்தான் அதிகப்படியான வெற்றியாளர்களை இங்கு உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதனை மறக்கக்கூடாது. உன்னால் முடியாது, நீ யாருக்கும் நீ இல்லை என்றால் எதுவும் இல்லை, நீ தோற்றுத்தான் போவாய், எப்பொழுதும் உனக்கு தோல்விதான் கிடைக்கும், நீ எந்த வேலைக்கும் ஆக மாட்டாய். பல நிராகரிப்புகள், பல கேலிகள், பல ஏளனங்கள், பல நிந்தனைகள், பல அவமானங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை உடைக்க வந்ததல்ல, இவை எல்லாமும் உன்னை உருவாக்க வந்தது என்பதனை மறக்காது. சட்டென்று குழம்புகிறோமே தவிர குழப்பத்திலிருந்து வெளிவர நம்மால் முடிவதில்லை. ஒரு குழப்பத்திலிருந்து தீர்வுகளை காண நிச்சயமாக நம்மால் முடிவதில்லை என்பதுதான் உண்மை. இதையெல்லாமும் நாம் உணர வேண்டும். இதையெல்லாமும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கும் இந்த காலத்தில் நமக்கான தேவைகளை புரிந்து கொள்ள எப்பொழுதும் நாம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. கருப்பன் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உன் வாழ்க்கையில் உனக்கென தந்து கொண்டிருக்கும் இந்த நேரங்களை நீ ஒரு நாளும் தொலைத்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, எல்லாமும் வேண்டும் என்று நினைப்பவனுக்குத்தான் இங்கு எதுவுமே கிடைக்காமல் போய்விடுகிறதல்லவா? இதையெல்லாமும் யோசித்து என் பிள்ளை, இனி எப்பொழுதுமே நீ கலங்காதே. உன்னை தேடி நடக்கும் பல விஷயங்கள், உன்னை தேடி வரும் பல உண்மைகள் என்று இவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்திருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. எவ்வளவுதான் உனக்கு சரியான ஒன்றை உருவாக்கி இருந்தாலும், எவ்வளவுதான் சரியான விஷயங்களை உனக்கு புரிய வைத்திருந்தாலும், சில குழப்பமான மனநிலை உன்னை எதுவும் செய்ய விடாமல் தடுக்கிறது. சில குழப்பமான மனநிலை உன்னை எப்பொழுதுமே காயப்படுத்த துடிக்கிறது. உன் வாழ்க்கையில் உன்னை அறியாமல் நீ சந்தோஷமாக சில நாட்கள் இருந்திருக்கிறாய் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த கருப்பன் நான் மட்டும்தான். நான் என்னை பெருமைப்படுத்த வரவில்லை. என் குழந்தைக்கு உண்மையை சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், நீ என் வார்த்தைகளை கேட்கின்ற அந்த நிமிடங்களில் உன்னை தேடி வந்த கஷ்டங்களை எல்லாமும் மறந்து நிற்கிறாய். கருப்பனின் வார்த்தைகள் நம் வாழ்க்கையை மாற்றும் என்ற எண்ணம் கொண்டு நீ நிற்கிறாய் என்றால் அது போதுமல்லவா? இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நிச்சயமாக இன்னும் சில நாட்களில் நீ பெற்று விடுவாய். நிரந்தரமில்லாத உலகத்தில் நிரந்தரமான ஒன்றை தேடி நாம் அலைந்திருக்க வேண்டும். அதற்காக நாம் படுகின்ற ஒவ்வொரு கஷ்டத்தையும் நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்திருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, இனி எதையுமே எண்ணி என் பிள்ளை பதறக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் மட்டும் இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள். பிறருக்கு கேடு தராத நல்ல எண்ணத்தோடு இந்த கருப்பனின் முகத்தை பார்த்து உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேள். வெகு விரைவில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் அதை நடத்தி கொடுக்கும் என்பதனை மறக்காதே. நீ உன்னை தயார்படுத்தி கொண்டிரு. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை நீ தேடி வந்து கொண்டிரு. நிச்சயமாக என் பிள்ளைக்கான நன்மைகள் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு நன்மையிலும் என் பிள்ளை மன நிம்மதியோடு நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். அது ஒன்று போதும். இனி எதுவானாலும் நீயாக இருந்து உனக்கான தேவைகளை உணர்ந்து நிச்சயமான ஒரு மகிழ்ச்சியை நீ பெற்றிடுவாய் என்பதனை மறக்கக்கூடாது. உனக்கே என்று நான் எப்பொழுதும் உடன் வருவேன். உயிர் மேலெல்லாம் என் பிள்ளைக்கு ஆசை கிடையாது. மாட மாளிகை கட்டி பெருவாழ்வு வாழ வேண்டும் என்ற ஆசை எல்லாம் இல்லை. எவருக்கும் பயந்து போய் இருக்க வேண்டும் என்ற அவசியமும் என் பிள்ளைக்கு இல்லை. இருக்கின்ற வரை
பிடித்தது போல திமிராக வாழ்ந்துவிட்டு சென்றுவிட வேண்டும் என்றுதான் என் பிள்ளை யோசிக்கிறார். உன்னோடு எப்பொழுதும் இருக்கின்ற ஒரு குணம் என்ன தெரியுமா? நீ வாழவே கூடாது என்று நினைக்கின்ற சிலர் முன்னிலையில் அவர்களை வயிறெறிந்து போகின்ற அளவிற்கு வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். நீ யோசிக்கலாம், நாம் மனதிற்குள் நினைப்பது எப்படி நம் கருப்பனுக்கு கேட்கிறது என்று தானே. உன் மனதே நான் தானே, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நான் தானே. அப்படி இருக்கும் பொழுது அப்பனுக்கு இது தெரியாமல் போய்விடுமா? உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் தான் இந்த கருப்பனுக்கு புரியாமல் போய்விடுமா? உன் வாழ்க்கையில் உன்னோடு சேர்ந்து பயணிக்க விருப்பமில்லாதவர்களை வலிக்க வலிக்க தொடர்வதை விட அழகுற அவர்களை விட்டு விடைபெறுவதுதான் சிறப்பு. சில பிரிவுகள் வெறுப்பினால் அல்ல, மிஞ்சி இருக்கும் அன்பை காப்பாற்றுவதற்காக கூட இருக்கலாம் அல்லவா? கருப்பன் சொல்வது புரிகிறதா? அல்ல இன்னமும் உன்னை அது குழப்புகிறதா? ஒரு உறவுக்கும் உனக்கும் இடையில் மனஸ்தாபங்கள் இருக்கிறது என்று வைத்துக்கொள். எப்பொழுதுமே வேதனைகளும் சோதனைகளும் தான் இருக்கிறது என்று வைத்துக்கொள். அந்த உறவை நீ வேதனைப்படும்படியாக மீண்டும் மீண்டும் இருக்க பிடித்து வைத்து தொடர்வதற்காக நீ வருத்தம் கொள்வதை விட அந்த உறவிடமிருந்து நீ விடைபெறுவது சிறப்பு என்றுதான் இந்த கருப்பன் சொல்கின்றேன். வெறுப்பதற்காக மட்டுமல்ல, மீதமிருக்கும் அன்பை காப்பாற்றி விடுவதற்காக இதை நீ செய்யலாம் என்றுதான் உன் கருப்பன் சொல்கின்றேன். அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை எல்லாமும் நிச்சயமாக நீ கடத்துவதை விட சற்று பொறுமையாக இருந்து அந்த விஷயத்தை நீ கடந்து செல்வதுதான் உனக்கு நல்லது என்பதனை நீ மறக்காது. உன்னை நான் மீட்டெடுக்க வருகிறேன் என்பதனை புரிந்து கொள். கருப்பன் சொல்வது போல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு துணை இருப்பேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் நிச்சயமாக இனி வரும் நாட்கள் உனக்கு கவனமாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள். அத்தனையிலும் உன் மனம் விரும்பும் செயல்கள் எல்லாமும் நடக்கும். பல நாட்கள் அழுதிருக்கிறாய். அழுத அந்த இரவுகளை நான் மறக்கச் சொல்லவில்லை. உன்னுடைய பொறுமைக்கு பெரிய பலன் கிடைக்கப் போகிறது என்று நான் சொல்கின்றேன். உனக்கான நேரம் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்ல போகிறது என்பதைத்தான் நான் சொல்கின்றேன். இனி என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்பதனை எல்லாமும் தாண்டி உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனையையும் உனக்கு நிறைவாக உருவாக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லியே தீர வேண்டும் என்பதனையும் மறக்காது. பெருமையாக வாழ்ந்து காட்டுவதில் தவறில்லை. ஆனால் அடுத்தவர்கள் முன்னிலையில் பெருமைக்கு ஒருபோதும் வாழ்ந்து காட்டக்கூடாது. அவமானமும் ஏமாற்றமும் தான் மிஞ்சும் என்பதனை நீ மறக்காது. என் குழந்தையே, கவலையை மறக்க அழுதாய், அழுகையை மறக்க மௌனமானாய், மௌனத்தை மறக்க தனிமைப்படுத்தினாய். இன்று அனைத்து உறவுகளும் இருந்தும் நீ அனாதையாக இருக்கிறாய் என்று சில நேரங்களில் நீ வருத்தம் கொள்கிறாய் அல்லவா? நிச்சயமாக இப்பொழுதும் எப்பொழுதும் உனக்கான உன் வாழ்க்கையில் நான் உன்னோடு உன்னை எப்பொழுதும் தொடர்ந்து வருகின்ற இந்த காலத்தை நீ ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. இனி என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, நான் இருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எல்லோரையும் குறை கூறுவது மிகவும் எளிது. ஆனால் அவர்கள் பயணித்த அந்த பாதையில் யாரும் பயணித்தால் மட்டுமே புரியும் எதனால் இதுபோன்ற ஒரு சூழ்நிலை அவர்களை சுற்றி உருவாகியது என்று. உண்மையை உள்ளுக்குள் நிச்சயமாக புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே தெரியும் தன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்றும் ஏதுவென்றும். இனி என்னதான் நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ உணர வேண்டிய காலம் இது. வேதனைப்படுத்தியவர்களை நிச்சயமாக நாம் வேறு வழியின்றி மறந்து விடலாம். ஆனால் அனுபவித்த வேதனையை மட்டும் ஒருபோதும் மறக்கக்கூடாது.
மீண்டும் அது போன்ற ஒரு கஷ்டம் நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதனை நாம் எப்பொழுதுமே சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதையும் தெளிவாக நாம் தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, எப்பொழுதும் இது போன்ற ஒரு நேரத்தை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை நான் மீட்டெடுக்கும் இந்த காலம் இனி அத்தனையும் உனக்கு நல்லதைத்தான் கொடுக்கும் என்பதனை மறக்காதே. உனக்கான நான் மதிப்பை தந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எதையுமே தேடி வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் எதற்காகவும் கலங்காதே. யாரையும் பழிவாங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அமைதியாக காத்திருந்து வேடிக்கை பார். உனக்கு துரோகம் செய்தவர்கள் அவர்கள் செய்யும் தவறுகளாலேயே அழிந்து போவார்கள் என்பதனை மறக்காது. நீ கொடுத்து வைத்தவனாக இருந்தால் அது உன் கண் முன்னாலேயே நீ பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்காது. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நாம் உறுதியாக புரிந்து கொண்டு தெளிவாக ஏற்றுக்கொண்டும் நாம் வாழும் இந்த நேரம் நமக்கு எல்லாமும் தெளிவாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்குவாய் என்பதனை மறக்காது. அத்தனை விஷயங்களும் உனக்கு ஒன்றை முழுமையாக உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம் பல நல்ல மாற்றங்களும் இனி உன்னை தேடி வர காத்திருக்கிறது. இதற்கே உடைந்து போய் விடாது. அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள். என் குழந்தையை, நாம் ஒருவரிடம் எவ்வளவு நன்றாக பழகி இருந்தாலும் சரி, அவருடைய உண்மையான முகம் என்னவென்பது சில சந்தர்ப்பங்களில் நமக்கு தெரிய வரும். இவ்வளவு நாட்களாக யாரோடு பழகி இருக்கிறோம் என்ற உண்மை நமக்கு தெரிய வரும். நிச்சயமாக அந்த உண்மை முகத்தை அறியாமல் இருந்தது உன்னுடைய தவறுதானே. யாரையும் சுலபமாக நம்பி விடுவது உன்னுடைய தவறுதானே. என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை எல்லாவற்றையும் சரிவர புரிந்து கொண்டு நீ வாழ்ந்து விட்டால் அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களில் உனக்கு நன் மதிப்பு கிடைக்கப் போவதை கட்டாயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறக்காதே. வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத சோகங்களை எல்லாமும், கண்ணீரால் தீர்க்க முடியாத மன அழுத்தங்கள் எல்லாவற்றையும், யாரிடமும் சொல்ல முடியாத உணர்வுகளோடு சுற்றி திரிகின்ற பொழுது, இதோ நான் இருக்கிறேன் உன் அப்பன் என்று சொல்லி இந்த கருப்பன் உன் முன்னால் வந்து நின்றது உனக்கு நினைவில் இல்லையா? உன் மனதில் தோன்றுகின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் அதை உனக்கே என்று நான் உருவாக்கிட வேண்டும் என்று நான் நினைத்தது உனக்கு நினைவில் இல்லையா? நான் சொன்னது எல்லாமுமே இனி உனக்காகவே என்று நீ நினைத்து நினைத்து பார்த்து கலங்கியதை எல்லாமும் விட்டுவிடு. எப்பொழுதுமே உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டு, நான் வருகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாலே அது போதும். இனி எதுவானாலும் நான் உன்னை கரை சேர்க்காமல் எங்கும் சென்றுவிட மாட்டேன் என்பதனை புரிந்து கொள். கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக உன்னை நல்லபடியாக புரிய வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான தேவைகளையும் தெளிவுகளையும் அது கட்டாயமாக உனக்கு என்னவென்று எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. மனதில் நின்ற எல்லா காயங்களும் மாறும். உன் மனது அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு தேற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. உனக்கே என்று நான் நிறைவாக உனக்கு தர வேண்டி சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, போலி உறவுகளை நீக்கி உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்த நான் துணிந்திருக்கும் இந்த பொழுதுகளில் இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாமும் உனக்கு மன நிறைவோடு உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையும் உன்னை
மீட்டெடுத்து வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற காலம் இனி உனக்கு எப்பொழுதும் என்றும் ஆச்சரியங்களை கொடுக்க கருப்பன் முன் வருவேன் என்பதனை உணர்ந்து கொள். எந்த இடத்திலும் தயங்காதே, நிம்மதியாக இரு. எல்லாமும் நல்லதற்கே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.